சோடா கிடைக்குமா? பூஸ்ட் கிடைக்குமா? அதே பண்ணணுமா? சரி கோவப்படாதீங்க, வாத்தியக்காரர்கள கோவப்படக்கூடாது. ஆடியில செய்தி சொல்லி அவனிக்கு தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். அடியில செய்தி சொல்லி அவனி தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்த தொழிலத்தில குங்குமத்த வச்சவும் மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். மறைக்காத ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்த வச்சவும் மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். பூவ கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுரை வீரன் பூமி போல. பூவ கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுரை வீரன் பூமி போல. சேலையோட நூல போல சேர்ந்திருக்கும் சொந்தந்தான், திருமாலும் சொக்கரும் சேர்ந்து தேடி தந்த சொந்தந்தான். மாமாவே நீ வேணும், ஏழு ஏழு ஜென்மந்தான். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்த வச்சவும் மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். அப்படிலாம் என்ன இப்படி அடிச்சு போட்டு நொறுக்குறீங்க? நான் என்ன பண்ணணும்? அதான் நல்லா காட்டுறீங்களே, இதுக்கு மீறி என்ன பண்ண சொல்றீங்க என்னைய? என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களை என்னைய தான் சந்தோஷப்படுத்த சொல்றீங்க, ஆமாத நீங்க என்னைய சந்தோஷப்படுத்த மாட்டீங்க. அதனால மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்லலாம், மறுபடியும் அப்புறம் மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். சொல்லு, சும்மா சொல்லு. இல்லங்க இருக்கட்டுங்க, நான் போய் தனியாவே வச்சுக்க கூடாது. இல்ல இப்பெல்லாம் நான் தனியாவே சொல்லிக்கிறேன். ஒரு பேரழகி இருக்கா, அவ எப்படி இருப்பா? ஆளுன்னு எரும மாடு மாதிரி இருப்பா. ஒன்னே விடவா? கண்ண துறக்கணும் சுவாமி, கைய பிடிக்கணும் சுவாமி. கண்ண துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கண்ண துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேர்ந்து விளைஞ்சத காமி. இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேர்ந்து விளைஞ்சத காமி. காமி கண்ணு அல்ல கண்ணு, இந்த கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி.
வாலிபம் கூடுமே வாடையும் தேடுமே சமய கூடுனா சங்கடம் ஓடுமே வாலிபம் கூடுமே வாடையும் தேடுமே சமய கூடுனா சங்கடம் ஓடுமே தாவம் ஆகாது தாமதம் கூடாது தேகதான் வாடுது வாங்கலே அருளரும் திரு கடலே அரிக்குது ஏன் உடலே அருளரும் திரு கடலே அரிக்குது ஏன் உடலே கண்ணை துறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி கண்ணை துறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி இதுவான பாக்குற பூமி வந்து சேர்ந்து விளைஞ்சத காமி இதுவான பாக்குற பூமி வந்து சேர்ந்து விளைஞ்சத காமி காமி காமி. அடே அப்பா வரமாமா என்னடி இது கருப்பணசாமி பொண்டாட்டி மாதிரி கருப்பண சாமி பொண்டாட்டி மாதிரி அவர் மாமா என்னடி நல்லா இருக்கீங்களா இது என்ன புது பேரா இருக்கு அப்புறம் அதெல்லாம் நான் கிளம்ப வச்சிருவேன் நீ கவலைப்படுறேன் அப்புறம் மாமா என்னடி நல்லா இருக்கீங்களா நல்ல சுகமா இருக்கிறேன் என்ன இருந்ததுல முக்காசி வேற காணா அதெல்லாம் இருக்காள் போதும் விடு எல்லாம் போய் படு தூங்கிருச்சோ அதான் இருக்காள் போதும் உட்காந்துருக்க ஆளுகளும் எவ்வளவு சுறுசுறுப்பா உட்காந்துருக்கு பாரு என்னப்பா நம்ம கிளப்பி விட்டு அடுத்த ஆமா எனக்கு தானே பொழப்பு நான் உங்க ஊருக்கு நாடகத்துக்கு வந்ததும் இல்லாம எல்லாத்தையும் உட்காந்து கிளப்பி வர விடுறேன் ஏன் அதை விட என்ன வேணும் உனக்கு முக்கியம் ஒரு லிட்டர் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்து தாங்க அப்பு எதுக்கு ஆமா அப்புறமா இங்க ரிவர் வேற கிளப்பிடுவோம் உங்களுக்கு கிளம்பணுமா இனிமே இது வாய்ப்பே இல்ல இனிமே அது கிளம்பணும் என்ன கிளம்பாட்டி என்ன அப்புறம் மாமா என்னடி நல்லா இருக்கீங்களா நல்ல சுகமா இருக்க நீ எப்படி இருக்கிற நல்லா இருக்கேன் மாமா அதான் பாக்கையில தெரியுது எங்க மாமா ஏன்டி என்னதானே வெளியில சிரிச்சாலும் ஏன் மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் மாதிரி இந்த உலகத்துல யாருக்கு இல்ல மாமா அப்படி என்ன கஷ்டம் அடையா மாமா நான் போயும் ஒரு சைக்கிளுக்கு பஞ்சர் விட்டுறவனை பார்த்து கல்யாணம் பண்ணேன் இவனை கல்யாணம் பண்ண கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தினா பத்தாதா சைக்கிளுக்கு மட்டும் இல்ல நான் கல்யாணம் பண்ணவே ராலி எல்லாத்துக்குமே பஞ்சர் விட்டுவானா அப்புறம் என்ன சரி நல்லா பார்த்து நல்ல பஞ்சர் கடைக்கார கல்யாணம் பண்ணிட்டேன் பஞ்சர் கடைக்காரன் இவனை கல்யாணம் பண்ணிட்டா நல்லா சில்லற புழங்கும் இவனை கல்யாணம் பண்ணிட்டா நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னு நானும் நம்பி கல்யாணம் பண்ணேன் மாமா கல்யாணத்தை முடிச்சு 2 பேரும் முதல் ராத்திரி ரூம்ல படுத்திருந்தோம் என்னாச்சு ஒரு 2 மணி இருக்கு மாமா தூக்கத்துல தெரியாதனமா 2 குசி விட்டுருப்பேன் பொறுக்கு இந்த மூதேவி ஊருக்கு டயர்ல பஞ்சர் விட்டுனவல்ல நான் குப்பரக்க படுத்துக்கிட்டு டர்ரு பொருள்னு போட்டு தாக்கவும் இவனுக்கு டயர்ல காத்து பிடிச்சிட்டு போன மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல படுத்திருந்தேன் குண்டாங்கட்டா தூக்கி வீட்டு ஓரத்துல ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சு அதுக்குள்ள போட்டு நீ அமுக்க ஆரம்பிச்சுட்டேன் இவன் போட்டு அமுக்குள்ள மூச்சு தொங்கட்ட முடியாம நான் தண்ணிக்குள்ள கொப்பளிக்க ஆரம்பிச்சுட்டேன் இவன் முடிவே பண்ணிட்டேன் என்னது டயர்ல பெரிய பஞ்சரா போகுது இங்கதான் இருக்குது இதை நம்ம எப்படியாவது ஒட்டணும் நீ குப்பரக்க படுக்க போட்டு நல்லா இவ்வளவு நெட்ல தேப்பு கட்டி எடுத்து போட்டுக்கிட்டு வரட்டு தேய்ச்சால கை நிறைய சுழிச்சு அள்ளிவுதி தடவி டியூப்பை நறுக்கி போட்டு ஒட்டி விட்டு போயிட்டியா மாமா ஆத்தாடி உயிருக்கே ஆபத்து வந்துருமேடி அதுல இருந்து இந்த வழியா போற காத்து புள்ளா வாய் வழியா புட்டுன்னு போய்கிட்டு இருக்கு நல்ல வேலை டீ பட்டேர் நினைச்சு இதை பிடிச்சிக்கிட்டு அடைச்சேன் இது டீ பிளஸ் நினைச்சு உள்ள கம்பி விட்டுக்கிட்டு ஆட்டி இருந்தான்னு வச்சுக்க குடல் குந்தானில அந்துக்கிட்டு வெளியே வந்திருக்கும் அதோட அவனை டிவைஸ் பண்ணிட்டேன் அடுத்து ஒரு மாப்பிளை பார்த்தேன் எப்படி ஒரு கொத்தனாரை பார்த்து கல்யாணம் பண்ணேன் கொத்தனாரை கல்யாணம் பண்ணோம்னா பிரச்சனை இல்ல வீடு மேல வீடு கட்டுறேன் மாடி மேல மாடி கட்டுறேன் பூசி எப்படியாவது பூசி புலப்படுத்திடுவான்னு நம்பி கல்யாணம் பண்ணேன் நான் கல்யாணம் பண்ணவே கொத்தனாரு கிடையாது உண்மையிலேயே இந்த வீட்டுக்கு மேல கல் ஏத்திட்டு போறதுக்கு சார ஓட்டை போடுவாங்க இல்ல அந்த ஓட்டை அடைக்கிற கொத்தனாரை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறேன் ராத்திரி 3 மணி இருக்கு மாமா காலை போடுறதுக்கிட்டு படுத்திருந்தேன் இல்ல இந்த இருக்குடா சார ஓட்டுன்னு ஒரு செங்கல் எடுத்து 2ஆ பொளந்து இவன் பாட்டுக்கு ஓட்டைகளை வச்சு திணிச்சு விட்டு ஒரு கை சாந்தல் சட்டியர்னு அடிச்சால இவன் இங்க அடிச்ச சாந்து வாய் வெளியே வந்து வெளியே விழுந்துருச்சியா உயிருக்கே ஆபத்து வந்துருமே அதோட அவன் டேஸ் பண்ணிட்டேன் மாமா அதுக்கப்புறம் ஒரு மாப்பிளை பார்த்தேன் எப்படி ஐஸ் வண்டிக்காரனை கல்யாணம் பண்ணேன் அது பிரச்சனை ஐஸ் வண்டிக்காரனை கல்யாணம் பண்ணோம்னா அடிக்கிற வெளுக்கு ஐஸை பிடிச்சி அப்பிக்கிட்டே இருக்கலாம் நல்லா குழுன்னு இருக்கும்னு கல்யாணம் பண்ணேன் நல்லா தேமாமா கல்யாணம் பண்ணி நல்லா தேமாமா வச்சிருந்தேன் சரி அவனை நம்பி கல்யாணம் பண்ணி இருந்தேன்ல நல்லா படுத்துக்கிறேன் திருது ராத்திரி 12 மணிக்கு எந்திரிக்கிறேன் கோனைஸ் கப்பைஸ் என்னடி உனக்கு அங்கேயே சவுண்ட் வருது முடிச்சு அமுக்கி ஒரு பக்கம் சத்தம் வர வச்சுட்டியா மாமா இப்படிதான் சவுண்ட் வருமா ஆமா மாமா